Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க பிள்ளைகளா? கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இன்றைய தேவ வாக்கு 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காய் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காக என்னை பலப்படுத்தினார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளே, நம் கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். எப்பொழுதும் அவர் துணையா இருக்கிறார். அவர் துணையா இருக்கும்பொழுது தான் நாம் எது வேணாலும் நம்ம செய்ய நமக்கு பலனை தருகிற தேவனா இருக்கிறார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஏசாயா 41:13 சொல்லியிருக்கிறார். ஆம் வாலிப பிள்ளைகளே, துணை இல்லாமல் தவிக்கிறீங்களா? துணை கணவன் மனைவி, காதலர்கள், தம்பி தங்கச்சி, அக்கா தம்பி, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் சில நேரங்களில் தனிமையாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு துணை வேண்டும் என்று நினைக்கிறோம். அது யாராக இருக்க வேண்டுமான்னு தெரியுமா? நம்ம ஏசப்பாவை மட்டும்தான் நமக்கு துணை. தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை அக்னிக்காய் தீர்ப்பவன் யார் என்று ஏசாயா 50:9 சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா! தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் அவர் நம்ம மறக்க மாட்டார். நமக்கு எப்போதும் நமது வலது கரத்தை பிடித்து அவர் துணையாய் நிற்கிறார். வாலிப பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் வேணும். வாலிப பிள்ளைகளே, நானோ சிறுமையும் எளிமையானவன், தேவனே நீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவமா இருக்கிறீர், கர்த்தாவே தாமதியாயும் என்று சங்கீதம் 75 படிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது எப்படியாப்பட்ட அரசன்! அவரும் சில நேரங்களில் பாவத்தை செய்த நிமித்தமாய் அவன் தனிமையாக்கப்பட்டு யாருமே இல்லாத நிலைமையில தன் பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பினான். அவர் கர்த்தரையே துணையாய் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 115:11 படிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா கேட்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு யாருமே இல்லைப்பா, நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறோம், எங்களை காப்பாற்றி தரேன், எங்களுக்கு செய்து தரேன், அது வாக்கு கொடுத்தவங்க அநேகராக இருக்கிறாங்க. ஆனால் மனுஷர் முகத்தை பார்க்கிறார்கள், என் தேவனோ எங்கள் இருதயத்தை பார்க்குறீங்க. எங்கள் இருதயத்தில் இருக்கிற எங்களுடைய தனிமையின் உணர்வுகளை நீர் துணையாக நின்று மீட்டு தருவீராக. ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ஏசப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், எங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான். ஆண்டவரே, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் என் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 145:5 சொன்னது போல கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்களுடைய தேவனாய் நீர் துணை நிற்கிறீர் ஐயா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகளுக்கு துணை நீர் ஆண்டவரே, வியாதிஸ்தர்களுக்கு துணை நீர் ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கு துணை நீர் ஆண்டவரே, வெறுமையாக இருக்கிறவர்களுக்கு நீர் துணை ஆண்டப்பா. என்னென்ன காரியங்களுக்கோ எல்லாவற்றிற்கும் நீரே துணை சுவாமி. எங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லியிருக்கீங்க, எங்கள் வலது பரத்தை பிடித்து நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்க ஆண்டவரே, ஊழியக்காரர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, தீங்கு அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேசத்தில் சமாதானம் ரட்சிப்பை கட்டளிடுங்க ஏசப்பா. உலகம் உண்மை அறியணும் ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை அறியணும் ஏசப்பா. நீரே மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.